ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே நல்லா இருக்கணும். இந்த வருஷத்தில் இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் vlog. ரீசெண்டாக நான் டிமார்ட் போயிருந்தேன். போய் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இப்போ அது எல்லாத்தையும் நான் ஒதுக்கி வைக்கணும். மெயினாக இந்த vlogல நான் கண்டெய்னர்ஸ் பற்றி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிற எந்தெந்த கண்டெய்னர்ஸ்லாம் நல்லா இருக்கிறத பற்றிலாம் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த க்ரீன் கலர் பாட்டில் நான் ரீசெண்டா ரிலையன்ஸ்ல வாங்கினேன். இந்த பாட்டில் ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட ப்ரைஸ் 189. 1.5 கிலோ பிடிக்குது. ரொம்ப ஹேர் டைட்டாகவும் இருக்குது. அந்த வேரிக்கல் ஸ்டோர் பண்ணேன் இல்லையா, அந்த பாட்டில் டிமார்ட்ல வாங்கினேன். 179. அதுவும் பரவாயில்ல. இது வந்து ஐக்கியால வாங்கினேன். ஐக்கியால சிக்னேச்சர் கண்டெய்னர் சொல்லலாம். ரொம்ப ரொம்ப நிறைய சர்ச் பண்ணேன் நான். ரிசர்ச் பண்ணி ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு திருப்தியான பிறகு தான் இந்த ஐக்கியா கண்டெய்னர்ஸ் நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் இது ஏன்டா வாங்கணுன்ற ஒரு நிலைமைக்கு நான் வந்துட்டேன். கிட்டத்தட்ட இதில் நான் 25 பாக்ஸ் வாங்கினேன். இந்த 1 கிலோ கண்டெய்னர் பாக்ஸு. அது கூடவே பெரிய பாக்ஸ் வந்து ஒரு 5 வாங்கினேன். ஏன்டா வாங்கணும்னு ஆயிடுச்சு. சுத்தமா ஏர் டைட்டாவே இல்ல. இந்த பாட்டில் வந்து உடைச்சக்கல்ல ஸ்டோர் பண்ணது. டிமார்ட்ல வாங்கினேன். ஆனா ₹69 நல்லாவே உழைக்கிது. நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம சேஃபா பாதுகாத்தா நல்லாவே தான் இருக்கு. இந்த ஐக்கியா கண்டெய்னர் ரொம்பவே எனக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக்கிடுச்சு. ஏன்னா எந்த பொருள் போட்டாலும் முக்கியமா நான் பருப்பு வகைகள் ஸ்டோர் பண்ணதா இந்த ஐக்கியா கண்டெய்னர் வாங்கினேன். ஆனா ஏன்டா வாங்கணும்னு ஆயிடுச்சு. சுத்தமா ஏர் டைட்டே இல்ல. இப்போ திங்ஸ் நம்ம அதுக்குள்ள ஸ்டோர் பண்ணும்போது கண்டிப்பா வண்டு வந்துடுது. வண்டு வந்தது கூட எனக்கு தெரியல. அந்த ஒரு பாட்டில் வந்து அந்த ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் அப்படியே வேஸ்ட்டா போயிடுச்சு. இனிமே இந்த ஐக்கியா கண்டெய்னர் எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஹோம் சென்டர் பாட்டில் நல்லாயிருக்கு. இந்த ரிலையன்ஸ் பாட்டில் நல்லாயிருக்கு. சீப் அண்ட் பெஸ்ட். டிமார்ட்ல நம்ம அந்த பாட்டில்ஸ்லாம் வாங்கலாம். ஸோ நான் ரொம்ப வாங்குறது டிமார்ட்ல தான். ஹைலி ரெக்கமெண்டட். டிமார்ட்ல நம்ம ஸ்டோரேஜ் பாட்டில்ஸ்லாம் நல்லா நம்பியே வாங்கலாம். ஸோ இந்த இதுக்கிடையில வந்து என்னோட 2 கிட்ஸும் வந்து திராட்சை பழத்தை நான் ஸ்டோர் பண்ணியிருந்தேன்னா, அதை வந்து 2 பேரும் எடுத்துட்டாங்க. ஸோ ஒரே கலாட்டாவா இருந்தது. ஆல்மோஸ்ட் இவங்கள வச்சுக்கிட்டே நான் என்னுடைய ஸ்டோரேஜ் என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டேன் நான். ஐக்கியா கண்டெய்னர் வந்து ஈச்சு 250 ருப்பீஸு. நான் 25 பாக்ஸ் நான் வாங்கினேன். பார்த்துக்கோங்க எவ்வளோ ஆயிருக்குன்னு. உண்மையிலேயே 2 டேஸ் ரொம்ப மன உளைச்சலா இருந்தேன். ஏன்டா இது வாங்கினோன்னுட்டு. 189 ருப்பீஸ் வந்து இந்த ரிலையன்ஸில் வாங்குறதே எவ்வளோ பெனிஃபிட் தெரியுமா? ஸோ நான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதோட ஐக்கியா பக்கமே போகிறதில்ல. ஸோ நான் ஹைலி ரெக்கமெண்டட். நம்ம ஊர் கண்டெய்னர்ஸே பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் நான் எல்லா கிராசரிஸும் ஓரளவுக்கு நான் ஃபில் பண்ணியாச்சு.